டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாமக தலைவராக அன்புமணி தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களாக இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸை தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாகவும், அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை அன்புமணி தான் பாமகனுடைய தலைவர் என்றும் தேர்தல் ஆணையம் அண்மையில் அறிவித்திருந்தது. வேண்டுமானால் இது தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பாமகவுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸை ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தில் தவறான ஆவணங்கள் கொடுத்ததை ஏற்று அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸை தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் கொடுக்கப்பட்ட அசல் ஆவணங்களை முறையாக ஆராயாமல் தேர்தல் ஆணையம் எடுத்துள்ள இந்த முடிவு தவறானது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது வரக்கூடிய வியாழக்கிழமை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லியில் அமைந்துள்ளதன் காரணமாக அதனுடைய அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதாக தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய நிலையில் தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.